ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 95:6 வாசிப்போம். சங்கீதம் 95:6 சீக்கிரம் வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முழங்கால் படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். நம்ம நிறைய முழங்காலே படிக்கிறது கிடையாது. வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 95:6 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழங்கால் படியிடும் போது ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதில் ஆண்டவர் பதில் தருகிற தேவன். கர்த்தர் நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம் வாருங்கள் என்று சங்கீதம் 95:6 வாசிக்கிறோம். அருமையான தேவன், நம்முடைய முழங்கால் நீல் எதுங்க? முட்டி. அந்த முழங்கால் முடக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். இன்றைக்கி அநேகர் பலவிதமான வியாதிகள் இருக்கலாம், பலவித போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு பலன் தருகிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளை பாருங்கள், தாவீது ராஜா நம்ம அழைக்கிறார். காரணம், தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட ஒரு மனிதன் கற்றுக்கொள்வானால் கர்த்தர் நிச்சயமாய் அவன் முன்பு இந்த உலகமே, அவனுக்கு முன்பு இந்த உலகமே முழங்கார் படியிடுமா. நம்ம யாரும் முழங்கால் படிடுறோமோ நமக்கு முன்பாக இந்த உலகம் முழங்கால் படியிடும் நமக்காக. அருமையான தானியல் பாருங்கள், தானியல் தன் தேவனுக்கு முன்பாக 3 வேளையும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினாள். தானியல் 6:10 வாசிக்கிறோம், வாசிக்க வேண்டாம். தானியல் 6:10 வாசிக்கிறோம். தானியல் தன் தேவனுக்கு முன்பாக 3 வேளையும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளை, நாமும் கூட இப்படியா கூட 3 வேளை ஆண்டவர் சமூகத்தை முழங்கால் எடுப்பார். தானியல் உதாரணம், அதுக்கு தான் நம்ம தானியல் ஜெபம் 24 ஜெபம் வைக்கிறோம். நம்ம அது மார்ச் மாதம் அது வைப்போம், 21 ஜெபம் வைப்போம். போன வருஷத்தில் 11 நாளில் வச்சோம், அது முந்தின வருஷம் 26 நாள் வச்சோம். அருமையான தேவன், இப்படியாக கூட கர்த்தருடைய நாமத்துக்கு தானியேல் இப்படியாக கூட ஜெபம் பண்ணார். பாருங்கள், ஜெபம் என்ன நடந்தது? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் தானியேலுக்கு முன்பு என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் பாருங்கள், பாபிலோனை சாம்ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் தானியேல் முன்பு என்ன பண்ணான்? இப்போ தானே எல்லோரும் முழங்கால் படிட்டாங்க. முழங்கால் படிட்டான். அந்த தேசத்தை ஆண்ட ராஜா. அருமையானது பாருங்கள், அந்த அப்பொழுது ராஜாவாக நேபுகாத்நேசர் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தினான். தூபம் காட்டவும் கட்டளையிட்டானான். தானியேல் 2:46 வாசிக்கிறோம். தானியேல் 2 வாசிக்க வேண்டாம். தானியேல் 2:46. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் கூறுகிறது, முழங்கால் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். எதில் இருக்குது? ரோமர் 14:11 இருக்குது. நம்முடைய வேதம் குறிக்க முழங்கால் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். ஆகவே தான் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட கடவோம். நம்மை தாழ்த்தி கற்றுக்கொள்ளும் போது, நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் அப்படியாக கூட முழங்கார் படியிட்டவர்கள் இன்றைக்கி அநேகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருந்தால் சில பரிசுத்தவான்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, 19ஆம் நூற்றாண்டிலே ஜான் நாக்ஸ் எல்லாருக்கும் நம்ம அவங்க ஒரு நல்ல செபிக்கிற மனுஷன், முழங்கால் படிட்டு செபிக்கிற மனுஷன். அந்த தேசத்தை ஆண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு அங்கே ஒரு இளவரசி ஆண்டாங்க. அவள் அரக்கியாக, நான் ஒரு மேக்சினில் படித்தேன், நடந்த சம்பவம். ஆனால் கூட யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. ஆனால் கூட அந்த ஜான் நாக்ஸ் மட்டும் ஜெபம் கேட்டாங்களா, எதுக்குமா நீங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டேங்க, யாருக்குமே இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் பயப்பட மாட்டேங்கண்ணா. இல்லை, அவன் வந்து முழங்கால் படிட்டானா ஜெபித்தான்னா நம்முடைய தேசமே ஒன்றெல்லாம் போயிடும், நிறைய காரியங்கள் இப்படியா கூட சாபமாய் முடியும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அதுபடி செய்வாங்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூட அந்த ஜான் நாக்ஸை போல முழங்கார் படிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் எடுத்து போட்டு உங்களுக்குள்ளே குடும்பத்தில் ஒரு சமாதானம், நிறைவான ஆசீர்வாதம், ஒரு சந்தோஷம் தருவான்ற விசுவாசிக்கிறேங்க. கரங்களை தட்டி தேவனை கிட்டோமா, விசுவாசி எல்லா கரங்களை தட்டி ஆமேன், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடியலையா, கொஞ்ச நேரமாவது ஆண்டவர் சமூகத்திலே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, இல்லைனா எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. சில பேர் நம்மகிட்ட படுத்துக்கணும், தூங்கிக்கணும், இப்படி சாஞ்சிக்கணும், அப்படி சாஞ்சிக்கணும், டிவி பார்த்துக்கணும், செல்ஃபோனை பார்த்துக்கணும், அப்படிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க, எல்லாம் விட்டுருங்க. இந்த ஆண்டு நீங்கள் இப்படியாகிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டு நிச்சயமாய் 2024 நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சபையை கர்த்தர் நிச்சயமாய் பெருக பண்ண ஒரு ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி படுத்துங்க. ஆமே, ஆண்டு செய்வார், வாய்க்கும் என்றவங்களாம் அருமையானது. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். குஷ்டரோகம் நீங்கியது. மார்க்கு 1:40-42 வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார்.
இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. போதும். அருமையான தேவனுடைய பிள்ளை பாருங்க, குஷ்டரோகி அவன் என்ன பண்ணுறாருங்க, அவர் வந்து முழங்கால் படிட்டார். அது அங்கே தான் பார்க்கணும், முழங்கால் படிட்டார். குஷ்டரோகி அவன் வந்து முழங்கால் படிக்கிறான். ஆண்டவர் குஷ்டத்தை நீக்கினார். இன்றைக்கி நமக்குள்ளே குஷ்டரோகம் என்றது அந்த அது மட்டுமல்ல, அநேக காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. குஷ்டம் என்றது நம்ம இப்படியா கூட பாருங்கள், இருதயத்தை சுத்தமில்லை. இருதய சுத்தம் உள்ளவர்கள் வாக்கியவன். அவர் தான் யாரை தரிசிக்க முடியும்? தேவனை தரிசிக்க முடியும். இருதய சுத்தம் இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது. இருதய சுத்தம் இருக்கணும். நம்ம இன்றைக்கி அசுத்தம், நமக்கு பலவிதமான காரியங்களை காணப்படுகிறது. ஏன் காணப்படுகிறது? நமக்குள்ளே ஒரு குஷ்டம் இருக்கிறது. அதுக்காக அந்த குஷ்டம் வரணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. குஷ்டமான காரியங்கள், நமக்குள்ளே பிரியமில்லாத காரியங்கள், பிரியமில்லாத ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் தான் சொல்கிறார், அதெல்லாம் எடுத்து போடணும். அருமையான தேவனுடைய பிள்ளை, சுத்தமுள்ள தேவன் தரிசிப்பார்கள். அந்த பாவ அசுத்தம் நீங்கள் இயேசு ரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். அவர் ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பாவங்களை அறிக்கையிட்டால் உடனே நாம் சுத்த மனசாட்சி நமக்கு கிடைக்கும். அருமையான நம்முடைய பாவம் அரித்து கொண்டே இருக்கும். நமக்கு தெரியாமல் தெரிஞ்ச பாவங்கள் இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம், இது தோசை இருக்கலாம். கணவன் பார்க்கல, மனைவி பார்க்கல, பிள்ளைகளை பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனிலே உடைய இருதயத்திலே சுத்தம் காணப்பட வேண்டும். அந்த குஷ்டரோகி வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி கெஞ்சினான். ஆண்டவர் அங்கே சுகம் கொடுத்த தேவன். இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களிலே பலவிதமான காரியங்கள் இருக்கிறது, குஷ்டமான காரியங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அதை எல்லாம் எடுத்து போட்டு சுத்த இருதயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வாலிபி தம்பி தங்கச்சியே, இந்த ஆண்டு கடைசி நாட்களில் வந்துக்கிறோம். ஆண்டு சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட அடிக்கடி சொல்கிற வார்த்தை, ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் தேடுற உணர்வு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த குஷ்டம் நமக்குள்ளே நீக்கப்பட வேண்டுமானால் சுத்த இறுதி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 9:14 வாசிப்போம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சுத்த மனசாட்சி நமக்கு தேவைப்பட வேண்டும். சுத்த இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளை, சுத்த மனசாட்சி இருந்தால் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். நம்ம பாவம் நல்லா ஜெபித்தோம்னா, நல்ல ஆண்டவர் சமூகத்தை முழங்கால் படித்தோம்னா, ஐயோ இந்த வசனம் இப்படி இருக்குது, இந்த வாக்குத்தத்தம் இப்படி இருக்குது, நம்ம இது செய்கிறமே தவறான காரியமேன்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவரத்தை மன்னிப்பு கேட்போம். அருமையான தேவனுடைய, நம்ம ஜெபிக்கவே இல்லை, ஜெபம் பண்ணுறதே கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது, தனிப்பட்ட ஜெபம் கிடையாது, ஒரு ஜெபமும் கிடையாது. சும்மா ஏதோ கடமைக்காக, ஏதோ ஆண்டவருக்காக ஒரு 5 நிமிஷம் இல்லை அந்த கேலண்டர் பார்த்து வசனத்தை படிச்சுட்டு இன்றைக்கி அப்படி தான் உலகம் போய்கொண்டிருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆவிக்கிற சபை அப்படி இல்லை. நம்முடைய ஆவிக்கிற சபைகள் தான் இன்றைக்கி அநேக இப்படியாக இருக்குது. ஆனால் நம்ம கூட ஆவிக்கிற சபைகளாக காணப்படுகிறோம். நமக்குள்ளே இப்படியாப்பட்ட குஷ்டமான காரியங்கள் இருக்குமானால் இருதயம் நமக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளை பாருங்கள், இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம், கேட்குறோம், கேட்டு நம்ம எதாவது பண்ணுற கூட வெக்கப்படுறோம். நம்ம இன்றைக்கி அநேகருக்கு உதவும்படியாக ஆண்டு நம்ம வச்சுக்கிறார், இவ்வளோ ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் கூட கர்த்தர் நிச்சயமாய் கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டு இருக்கிறத உள்ளதுன்னு சொல்லணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். உண்மை காணப்பட வேண்டும், கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும், இல்லாத ஏழைங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக இல்லாதவர்கள் நீ செய்யும்போது ஆண்டவர் உங்களுடைய நிச்சயமாய் உங்களுடைய எல்லா சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள்லாம் கரங்களை தட்ட. கர்த்தர் அப்படின்ற சுத்த மனசாட்சி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கர்த்தர் பார்க்குறார், சுத்த மனசாட்சி உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் 1 யோவான் 1:8-9 வாசிப்போம். 1 யோவான் 1:8-9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு பாவம் பெருகி போச்சு, செல்போனினால் பாவம் பெருகி போச்சு, டிவினால் பாவம் பெருகி போச்சு, களியாட்டுகள். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அடிமையாக இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த குஷ்டரோகத்திலிருந்து இங்கே வெளியே வரணும். அதுதான் அந்த வசனமே. அருமையான தேவனுடைய ஆண்டு எப்படி அந்த குஷ்டரோகியை கர்த்தர் சுகமாக்கினவரோ, இன்றைக்கி அநேக நம்ம குஷ்டத்தில் காணப்படுகிறோம். இன்றைக்கி பாருங்கள், இந்த சீரியல், அந்த சீரியல், இந்த நாடகம் விடாமல் பார்க்குறோம். அடிமை
டிவிக்கு அடிமை, செல்ஃபோன். இன்றைக்கி செல்ஃபோன் தான் எனக்கு மனைவி இல்லைனா பரவாயில்ல, கனவு இல்லைனா பரவாயில்ல, பிள்ளைங்கள்லாம் பரவாயில்ல, எனக்கு போதகர் தேவையில்லை, எனக்கு செல்ஃபோன். அதுதான் பாருங்கள் சென்னையில் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆண்டவர் கொஞ்சம் ஏதோ நம்மளாம் செபிக்கிற சபைக்கு நிறைய இருக்கிறாங்க, பேரழிவிலிருந்தோ காப்பாற்றிருக்கிறார். ஆனால் கூட அந்த மசூலி பாட்டுந்தெல்லாம் அங்கெல்லாம் பயங்கரமாக சேதம், அது ஒரு காற்று அடித்து பயங்கரமான சேதம் வந்தோன்னா சென்னையே ஒன்றெல்லாம் போயிருக்கும். ஆனால் கூட கர்த்தர் அருமையான தேவனுடைய பிள்ளை பாதுகாத்துக்கிறார். ஜாக்கிரதையாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே காலம் பொல்லாத காலமாக இருக்காது, கொடிய காலமாக இருக்காது. கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக மிக சீக்கிரமாக இருக்காது. அதுதான் உலகத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கூட அவர் வருகையில் ஆயத்தப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, மற்ற வீணான காரியங்களும் கர்த்தருடைய வருகையை காணப்பட வேண்டுமானால் இதெல்லாம் உங்களை விட்டு அகல வேண்டும். குஷ்டமான காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும், சின்ன சின்ன காரியங்களுக்கும் பாவமான காரியங்களுக்கும் நமக்குள்ளே சுத்த இருதயம். அன்று முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான். கர்த்தர் அப்படியாக கூட ஆண்டவரனுக்கு குஷ்டத்தை சுத்தமாக என்று சொன்ன தேவன் இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களில் கூட அநேக குஷ்டமான காரியங்கள், அநேக பலவிதமான பாவமான காரியங்கள் இருக்கலாம், உங்களுடைய இருதயங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயம் சுத்தமாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கும் கூட உங்களுடைய குஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் நீங்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் கர்த்தர் அப்படியாக கூட உங்கள் பாவங்களை விட்டு அகலுங்க, அறிக்கையிடுங்க, பாவங்களை அறிக்கையிடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் மனம் இறங்கி அவர் நீதி உள்ளவர், மனம் இரக்கம் உள்ளவர். நிச்சயமாய் அறிக்கையிடணும். பாவத்தை செய்து மேலும் நம்ம பாவத்தை செய்யக்கூடாது, மேலும் பொய் மேலே பொய் சொல்லக்கூடாது. உண்மையை பேச வேண்டும். எந்த ஒரு காரியத்தினாலும் உண்மையை பேசுங்க. ஆண்டவர் உங்களை அதுதான் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அப்படியாக கூட இப்படியாப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அதை விட்டு நீங்கள் அகல வேண்டுமாய் கர்த்தர் அப்படி இந்த வேலையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். கர்த்தர் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய எல்லா பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாதா? மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. எல்லாம் மன்னிப்போடு பாடுவோமா இந்த பாடலை? என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. எல்லா கரங்களை தட்டி என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள், சாபங்கள் உற்சாகமாய் வேகமாய் பாடுவோம். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், மரித்தவன் எழும்பினான். அருமையான தேவன், அப்போஸ்தலர் 9:40. பேதுரு முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்போது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அருமையான தேவன் பாருங்க, இங்கே பேதுரு முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணி, பேதுரு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணி செத்துப்போன மகளை எழுப்பினார். இன்றைக்கி நமக்குள்ளே இன்றைக்கி அநேக செத்த காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதுக்கு தான் இந்த உதாரணம், இந்த வசனம் நமக்கு இருக்கிறது. மரித்தவன் எழுப்பினான். இன்றைக்கி நாம் மரித்து போயிருக்கிறோம், நிறைய காரியங்களை மரித்து போயிருக்கிறோம். ஆனால் நீங்கள் முழங்கார் படியிடும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். நிறைய காரியங்கள் நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் சுற்றி கொடுத்துட்டு சொல்லியிருப்பீங்க, 1ஆம் தேதி சொல்லியிருப்பீங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பீங்க, வாக்குத்த வசங்கள்லாம் சொல்லி நான் இப்படி இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் சமூகத்தை ஒழுங்காக வருவேன், நேரத்துக்கு வருவேன், இப்படியாக கூட இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் கூட ஆண்டவர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கூட நீங்கள் கூட
ஆண்டு சமூகத்திலே நீங்கள் முழங்கால் படிடும்போது நிறைய காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். பேதுரு தான் செய்யணும் இல்லை, நம்மளால் கூட முடியும், என்னால் முடியும், உங்களால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகளை கரங்களை தட்டி வேணும் வைக்கிறதுங்க. முடியும். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களை கொண்டு ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். திக்குவாய் மந்தவாய் அந்த மோசையை கொண்டு பெரிய காரியங்கள் செய்த தேவன் ஏன் செய்ய மாட்டார்? நீங்கள் அவ்விசுவாசம் நமக்கு இருக்கிறது. ஐயோ எனக்கு செய்வாரா, என் ஜபத்துக்கு பதில் தருவாரா, இதை கேட்பாரா, இதை கேட்க மாட்டாரா? இன்றைக்கி நிறைய காரியங்கள் உங்களுக்குள்ளே செத்துப்போன காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதை உயிர்ப்பிக்கும்படியாய் ஆண்டு உங்களை முன்குறித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காரியம் நடக்கவே நடக்காது, ஐயோ முடியாது, இது எப்படி முடியும் என்று நீங்கள் இருக்கலாம். ஆனால் கூட ஆண்டவரால் எல்லாமே முடியும், அவரால் எல்லாமே கூடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியாக கூட இன்றைக்கி மரித்து போன காரியங்கள் உங்களுக்குள்ளே நிறைய காரியங்கள் காணப்படுகிறது. உலர்ந்த எலும்புலாம் நீங்கள் காணப்படுகிறோம். உயிர்மீட்சி அடைய வேண்டும். அருமையான தேவன், உலர்ந்த எலும்புகளை நம்முடைய தேவன் உயிரடை செய்கிற தேவன். இன்றைக்கி நீங்கள் உலர்ந்து போயிருக்கலாம், காஞ்சி போயிருக்கலாம். செத்தவனை போல் எல்லாரும் மறக்கப்பட்டேன், நான் உடைந்த பாத்திரம் போல் ஆனேன் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி செத்தவனை போல் நீங்கள் மறக்கப்பட்டுக்கிறீங்க, உடைந்த பாத்திரமாக இருக்கிறீங்க. ஏன் ஆண்டவர் உங்களை உருவாக்க முடியாது? ஏன் உங்களை செய்ய முடியாது? விசுவாசம் இல்லை, அவ்விசுவாசம். இது நடக்குமா? என் பிள்ளைங்க திருமணம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. இது எப்படி மாப்பிள்ளை வருவான், இவன் எப்படி வருவான், எப்படி பொண்ணு கிடைக்கும், என் பையன் குண்டாக இருக்கிறானே, கலராக இல்லையே, கருப்பாக இருக்கிறாங்களே, நீங்கள் எதையும் யோசிக்கலாம். ஆண்டவரால் எல்லாமே முடியும். இன்றைக்கி மரித்து போன காரியங்கள் உங்களுக்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவர் எல்லாத்தையும் உயிர்மிச்சு அடையும்படியாய், உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த வேலையை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிற தேவன் நிச்சயமாய் உனக்குள்ளே உலர்ந்து போயிருக்க அநேக காரியங்கள் மரித்து போன நிலத்தில் இருக்கலாம். ஐயோ நான் ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, எதுனா எப்படிங்க இருக்கிறீங்க? என்ன ஏதோ இருக்கிறேன், சொல்லவே சொல்லாதீங்க வாயில். யாருன்னா கேட்குறீங்களா? ஆண்டவருக்குள்ளே கிறிஸ்துவ நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். நிறைய பேர் எனக்கு விசாரிப்பாங்க, ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையால் நல்லா, இப்படி தான் சொல்லணும். ஐயோ எதுக்கு, இவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே வருமானம் இல்லை, என் பிள்ளையும் உதவலை, என் கணவனும் கிடையாது, எனக்கு சரியாக அவனுக்கு கொடுக்க மாட்டான், ஒன்றுமே இல்லை. இப்படி தான் இன்றைக்கி அநேகர் வந்து உங்களுடைய அங்கலாய்ப்பை நீங்கள் கொட்டுறீங்க. இல்லை, யார் புறஜாதி மக்கள் கேட்கும்போது நாங்கள் கிறிஸ்துக்குள் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மற்றவங்க வாயில் நம்ம வேறு வார்த்தை வரவே கூடாது. அருமையான தேவனே, நான் கர்த்தர் எங்களை இப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான சகோதரனே, நீ உயிரடைந்த நிலையிலே, நீ செத்துப்போன நிலத்தில் இருக்கலாம், ஆனால் கூட ஆண்டவர்களை உயிர்மிச்சு அடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவோ காரியங்கள் மரித்து போயிருக்குது, உங்களுக்கு மரித்து போயிருக்கலாம். ஆனால் கூட ஐயோ எனக்கு இது மோட்சமே கிடைக்காதா, எனக்கு ஒன்றுமே இல்லையா, நீங்கள் இருக்கலாம். ஆனால் கூட கர்த்தர் அப்படியாக கூட நம்முடைய தேவன் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன். கர்த்தர் அப்படியாக கூட உங்களை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய எல்லா நன்மையிலே கர்த்தர் கிரியை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ நடக்காது, நீங்கள் எதுவுமே கொடுங்க நடக்காது, இந்த காரியம் தடைப்படுச்சு, எப்படி தான் நடக்கும்? நீங்கள் யோசித்து கொண்டு உங்கள் உடம்பை வீணாக்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரின் சமூகத்தில் விட்டு விடுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். உங்களோட பாரங்கள் கவலை எல்லாம் அவர் மீது வைத்து நீங்கள் முழங்கார் படிட்டு ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். எத்தனை பேர் விசாரிங்க? கரங்களை தட்டி தேவனை எடுத்துங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு குடும்பத்தில் காரியம் பண்ணாலும் நீங்கள் ஆண்டவர் எடுத்து முழங்கார் படிட்டு ஜெபிக்கும் போது நீங்கள் போய் சொந்தக்காரர் சொல்லலாம், அவங்க அப்படியே ஊர் பரப்புவாங்க. இல்லை ஒரு சகோதரத்தை போவாங்க, அந்த காரியத்தை என் குடும்பத்தில் இப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு. அவங்க அப்படியே ஐயோ இந்த குடும்பம் தெரியாதா, இந்த குடும்பம் இப்படி இருக்குதாமே அப்படி இருக்குதாமே உங்களை கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் கூட நீங்கள் ஆண்டவர் இடத்துல நீங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, உங்களுக்கு செத்து போன காரியங்கள் உங்களை எல்லாம் இன்னைக்கு உயிர்ப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக இருப்போம். நம்முடைய உறக்கத்தை எல்லாம் நாம் தூக்கி போடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்ம ஆவிக்குரிய சபை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனால் கூட கர்த்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போ தான் உலர்ந்த எலும்பை உயிர்ப்பிக்கிற தேவன் நிச்சயமாக உங்களுக்குள்ளே மரித்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். மூன்றாவது காரியம், பிசாசு விலகியது. பாருங்கள், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14-18 நாம் வாசிப்போம்னா, ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு, என் மகன் சந்திரோகியன் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் விழுகிறான் என்றார். ஏற்கனவே இந்த வசனத்தை நான் சொல்லிக்கிறேன். ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது சீஷர்களை வந்து போயிட்டு அங்கே போகிறாங்க, அவங்களால முடியல, அதட்ட முடியல. அப்போ தான் ஆண்டவர் கூப்பிட்டு ஆண்டவர் இதை வந்து அதட்டுறார். அருமையான பிசாசு, இன்றைக்கி பிசாசினுடைய கிரியைகள் நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிறது, நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. அநேக பலவிதமான இந்த அநேக காரியங்கள் மத்திய நீங்கள் 17, 14, 18 நீங்கள் யாரும் வாசிக்க வேண்டாம், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அருமையான தேவன் பாருங்கள், ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து முன்பாக முழங்கார் படிட்டான். அந்தோடைய மகனுக்கு ஒரு வாலிபன் கர்த்தர் அறிவார் ஆண்டவர் சுகம் கொடுத்தார்.
அவன் பிசாசினால் பிடிப்பட்டிருந்தான். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கி நாம் கூட அநேக பலவிதமான காரியத்தினால் பிடிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, பிசாசின் பிடியில் இன்னைக்கு குடும்பத்தில் பிசாசு அலக்கழிக்கிறான். நீங்கள் நல்ல முழங்கால் படி ஜெபம் பண்ணலாம், பிசாசு உள்ள நுழைஞ்சிருவாங்க. சின்ன சின்ன காரியத்தை கொண்டு வந்துடும். ஒன்றுமே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவீங்க, புறப்படுவீங்க, ஏதாவது பிள்ளைங்க மூலம் பிரச்சனை வரும், கணவன் மூலம் பிரச்சனை வரும், பிசாசு கொண்டு வரான், உங்களுக்கு தடை பண்ணுறான். ஆனால் கூட பிசாசினுடைய கிரியைகள் தான் இன்றைக்கி நன்றாக இருக்கும். கணவன் மணி இருப்பாங்க, திடீர்னு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும், பயங்கரமான பிரச்சனை வரும். அது எங்கேயோ போய் கொண்டு போய் முடியும். டைவர்ஸ் எல்லாம் கொண்டு போய் முடிஞ்சிருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக காரியங்கள். ஏன்? முதலாவது காரியம் வியாதியை கொண்டு வரான். குடும்பத்திலே பிசாசு பலவிதமான வியாதிகள் ஏன் கொண்டு வரான்? நீங்கள் முழங்காறு படிட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாவது குடும்ப சண்டைகள். பிசாசு திடீர்னு உள்ள வழிஞ்சு பலவிதமான குழப்பங்களை கொண்டு வரோம், குடும்ப சண்டைகளை கொண்டு வரோம். இதிலிருந்து நீங்கள் விலக்கு அளிக்க வேண்டும். பகைகள், ஒரு விதமாக பகைகள் பிசாசு கொண்டு வருவான். சபையில் பகைகளை கொண்டு வருவான், குடும்பத்தில் கொண்டு வருவான், நீ இருக்கிற இடத்துல கொண்டு வருவான், நீ வேலை செய்கிற இடத்துல கொண்டு வருவான், நீ பிஸ்னஸ் இடத்துல கொண்டு வருவான், நீ வாகனத்தை ஓட்டும் வரும்போது யாராவது வந்து வேணுமுனே வந்து அவனே வந்து இடிச்சிடுவான், இல்லை ஏதாவது பண்ணிவிடுவான். பிரிவினைகள், இன்றைக்கி பிரிவினை, பலவிதமான பிரிவினை வருது. இன்றைக்கி குடும்பத்தில் வருது, சபையில் வருது, எல்லா இடத்துலையும் பிரிவினைகள். நான் பேச மாட்டேன், நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன். இல்லை, பிரிவினை உண்டாக்கிற பிசாசு வெட்கப்பட்டு போட வேண்டும். அருமையான தேவனிலே, பிரிவினை வருதா பரவாயில்ல, பிரிவினை வந்தப்போ நான் போய் பேசுவேன், நான் போவேன், நான் மன்னிப்பு கேட்பேன், நான் சோத்திரம் பண்ணுவேன். நான் சோத்திரம் பண்ணுவது ஒரு முந்திக் கொள்ளுங்க வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம சோத்திரம் பண்ணுறோம்? எத்தனை பேர் நம்ம சோத்திரத்தோடு தேவனை ஆராதிக்கிறோம், விடுதலோடு தேவனை ஆராதிக்கிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளை, சோத்திர பலியிடவன் என்ன மிகப்படுத்துகிறான்? ஆண்டவர் மிகப்படுத்தணும். பிரிவினைகளை உண்டாக்குவான் பிசாசு. பகைகள், ஒரு விரோதமாக பகைகள். பேசியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த காரியத்தை அவங்க சொன்னாங்க, குடும்பத்தில் அவங்க சொன்னாங்க, உங்கள் அக்கா சொன்னாங்க, தங்கச்சி சொன்னாங்க, அண்ணன் சொன்னார், அண்ணி சொன்னாங்க. இப்படி தான் பிசாசு ஏதாவது ஒரு பகைகளை கொண்டு வருவான், சபையில கொண்டு வருவான். இந்த சகோதரி இப்படி சொன்னார், ஊழியக்காரர் தெரியுமா, அவர் என்ன மெசேஜில் சொன்னார் தெரியுமா, அன்றைக்கி வந்துருக்க மாட்டாங்க, உடனே ஃபோன் போவோம், என்ன பேசினார் தெரியுமா, உன்னதையே தான் பேசினார். இதுதான் பகைகள். அருமையானது. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. இதுதான் பிசாசு கொடுக்குற ஆலோசனை. பகைகள், கொலை. இன்றைக்கி அநேக பலவிதமான கொலைகள், இச்சைக்காக கொலைகள், பலவிதமான போராட்டங்கள், கொலை பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, பணத்துக்காக, இச்சைக்காக என்னென்ன காரியங்களை பண்ணுறாங்க. ஆனால் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் 5 விதமான வியாதிகள், குடும்ப சண்டைகள், பிரிவினைகள், பகைகள், கொலைகள், இப்படியாப்பட்ட காரியங்கள் பிசாசு கொண்டு வரான். இதிலிருந்து நாம் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசு இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். பிசாசு இன்றைக்கு விலகி இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்தில் எது விலகி இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முழங்கார்படி. அதுதான் டாப்பிக்கே, அதுதான் அங்கே போட்டுக்கிறோம் பாருங்கள். முழங்கார்படியிட கடவோம், அதுக்கு தான் போடுறோம். அருமையான தேவனே, முழங்கார்படியிட வேண்டும். இங்கே வீடுகளிலே, குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபத்திலே, கணவன் மனைவி குடும்ப ஜெபமில் பிரச்சனையாக பல போராட்டம் நிறைய இருக்கும். கைகோத்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வாருங்க. முழங்கால் படிடுங்க. அருமையான தேவனே, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாம் கொள்ளணும், சத்தியத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். 4வது ஒரு காரியம், பலன் உண்டாக பலப்படுத்துகிற தேவன், உங்களுக்கு பலன் உண்டாக செய்கிற தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்பின் ஆழம் அகலம். நீங்கள் ஆண்டவர் கூட நீங்கள் அதிகமாக நீங்கள் பலன் கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் அன்பிலே நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மறந்து போகாது, அந்த வசனத்தை சொல்லுங்கள். பிலிப்பியர் 4:13 மறக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அருமையான தேவனுடைய பவுலின் அனுபவம் இவைகளை சொல்லி பின்பு அவன் கர்த்தர் நிச்சயமாய் முழங்காறுபட்டு ஜெபம் பண்ணார். அப்போஸ்தலர் 20:36 வாசிக்கிறோம். பவுலின் அனுபவம் இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரும் கூட ஜெபம் பண்ணினார்கள். முழங்கால் படியிட வேண்டும்.
அப்போ தான் உங்களுக்கு பலன் உண்டாகும். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் பலன் உண்டாக செய்வார். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் மேலராணி, எனக்கும் பயமில்லை. இதற்கு பயப்படாதீங்க. இயேசு ராஜா என் மேலராணி, எனக்கும் பயமில்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஐந்தாவது ஒரு காரியம், அக்கினி இறங்கி வரும். நீங்கள் இப்படியாக கூட ஆண்டு சமூகத்திலே முழங்காற்பட்டு ஜெபிக்கும் போது அக்கினி நிச்சயமாக இறங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளை, 2 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 13. சாலமோன் முழங்கார் படிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து ஜெபம் பண்ணினான். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்து கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. முழங்கார் படிடும்போது அக்னி இறங்கும். உங்கள் குடும்பத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் இறங்கும். நீங்கள் அனல் இல்லாமல் குளிரம் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணி போடுவாங்க? வாந்தி பண்ணி போடுவோம். ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்படி ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்க. இல்லை, கர்த்தருடைய 2 மனமாக இருக்க, 1 மனமாக இருக்க வேண்டும். சபையிலே சரி, குடும்பத்திலே சரி. ஐயோ இந்த காரியம் செய்யலாமா வானாவா, செய்யலாமா வானாவா, இப்படியா இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய சாலமோன் முழங்கார் போயிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராய் விரித்து ஜெபம் பண்ண. பாருங்க, சாலமோன் முழங்கார் போயிட்டு ஜெபித்தார், அக்னி எரிஞ்சது. அதே 2:7-1 வாசிங்க சிஸ்டர். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிடுது. அருமையான தேவனுடைய, நீங்கள் கூட ஜெபிக்கும் போது முழங்கார் பட்டு ஜெபிக்கும் போது அவருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும், உங்களுடைய குடும்பத்தை நிரப்பும், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தை நிரப்பும், உங்களுடைய பிஸ்னஸை நிரப்பும். நிச்சயமாய் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நேச அக்னி உங்கள் உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவில் அனலா இறங்க, அக்னி நடுவே இறங்க முழங்கால் படி ஜெபிப்போம். அக்னி இறங்கினா தான் கட்டுவிரின், அதாவது சாத்தான் கிரியைகள் வெளியேறும். சாத்தானுடைய கிரியைகள் அக்னி இறங்கினா தான் சாத்தானுடைய கிரியைகள். அப்போஸ்தலர் 28:3 வாசிங்க சீக்கிரம். அப்போஸ்தலர் 28:3. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவி கொண்டது. இப்படியாப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இந்த சத்ருவின் கிரியைகள் குடும்பத்தில் இருக்கும். அக்னி இறங்கி ஒரு குடும்பத்தில் ஒரு அக்னி இறங்குமானால் குடும்ப ஜபமாக எல்லாரும் கூப்பிட்டு இருக்கிறாங்களா வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க ஆண்டு சமூகத்தில். இல்லையா, முட்டி பாட முடியல, எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்டுவிரி இப்படியாப்பட்ட காரியங்கள் அப்போ தான் குடும்பத்தில் வெளியேறும். அவன் பார்த்தா, ஐயோ இவன் குலப்பாதகம் என்ன இப்படிலாம் பேசினாங்க, ஆனால் கூட தூக்கி உதறி போட்டார். இன்றைக்கி அநேக காரியங்கள் நீங்கள் கூட உதறி போடுங்க ஆண்டு சமூகத்தில். இது கட்டுவிரினா இருக்கிறது, ஐயோ அது கவி கொள்ளுமோ, இது விஷமோ, அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டு சமூகத்திலே நீங்கள் இப்படியா கூட இருக்கும்போது கர்த்தர் அப்படியே உங்கள் குடும்பங்களிலே அக்னி அப்படியா இறங்கும். அக்னி எப்படியா கூட பலப்படும். அருமையான தேவன் குடும்பங்களை ஆட்கொள்ளும். நீங்கள் குடும்பத்துக்கு விரோதமான காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கலாம், அநேக பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இப்படியாக இருக்கும்போது உங்கள் குடும்பங்களிலே அக்னி இறங்க வேண்டும். ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு மனம் பற்றி நல்லா ஏனஸ் பேசினாருன்ட்டு. ஒரு மனம் நமக்குள்ளே பிரிவினை இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் அருமையான தேவன் பிள்ளை ஒரு மனக்காக அப்போ பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கூட கர்த்தர் அப்படியாக கூட இன்றைக்கு கூட கர்த்தர் அப்படியாய் உங்களை மத்தியில் இறங்க முடியும். 6வது காரியம், ஜனங்கள், நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். ஜனங்கள் அழுது மனம் திரும்புவார்கள். அருமையானது. எஸ்ரா யாரை குறிக்கிறது? எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. எஸ்ரா 9:5. அந்திபலி நேரத்தில் நான் துக்கத்தோடு எழுந்து முழங்கார் படிட்டு என் கைகளை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து பிரார்த்தித்தேன். பிரார்த்தனை பண்ணுறாரு பாருங்கள். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5, அடுத்தது 15. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்ரா பாருங்கள், அந்திபலி நேரத்திலே எஸ்ரா அங்கே ஜனங்கள்லாம் பயங்கரமான இதில் இருக்கிறாங்க. ஆனால் கூட ஜெபம் பண்ணுறாரு, மனம் திரும்பணும் சொல்லிட்டு. ஆனால் கூட அவங்களுக்கு திரும்பி கர்த்தர் அப்படியாக கூட ஜெபிக்கும் போது ஜனங்கள்லாம் மனம் திரும்புகிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படியாக கூட பாருங்கள் 15 வாசிங்களேன். இஸ்ரவேலின் தேவனாகிய
தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே நீ நீதி உள்ளவர். நீ நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல இந்நாள் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். குற்றத்துக்கு உள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். பாருங்க, ஜனங்கள் அங்க பயங்கரமான பாவத்தை அழிந்து போறாங்க. பயங்கரமான பிரச்சனை. ஆனால் கூட எஸ்ரா அவர்களுக்காக மன்றாடுறாரு. ஆனால் கூட கர்த்தர் எஸ்ரா 10:1 வாசிக்கிறோம், கர்த்தர் நீ முழங்கற்படியிட்டால் எத்தனை பேரை பாருங்க. ஆனால் கூட எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்க. தேவனுக்கு பாருங்க, அதான் முக்கியம். தேவனுக்கு ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடைக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். இன்னைக்கு பாவம் பெருகி போச்சு, அக்கிரம் பெருகி போச்சு. எஸ்ரா ஜெபம் பண்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ எஸ்ரா போல நீங்க ஜெபிக்க வேண்டும், நெகே போல ஜெபிக்க வேண்டும், சாலமோனை போல நீங்க ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய உங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது எஸ்ரா 10:1 வாசிக்கிறோம், நீ முழங்கார் படிட்டு அதை பாசிட்டீங்க. நீ முழங்கார் படிட்டால் எத்தனை பேர் ஆள் இருந்தாலும் தாழ்ந்து நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது, நான் பெரிய ஆளுங்க, நான் ஜெபம் பண்ணவே மாட்டேங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மிக்ஸாம் புயலினால் எவ்வளோ பேர் பாதிப்பு, எவ்வளோ பிரச்சனை. ஆனால் கூட நம்ம எத்தனை பேர் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நீ முழங்கால் படியிட்டால் ஆண்டவர் நிச்சயமாக எல்லா காரியங்களையும் மாற்றுவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவ சாயலை காண்பீங்க. நீங்கள் முழங்கால் படிட்டா தேவ சாயலை காண்பீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சாயலை காண்பீங்க. கர்த்தர் அப்படியே கூட யாருங்க தேவ சாயலை மறிக்கும் கல்லேருந்து கொள்ளாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தேவான். கை தட்டுங்களா சகோதரிக்கு? எல்லாம் கை தட்டுங்களா? ஸ்தேவான் அருமையானது. கல்லிருந்து கொல்லப்பட்டது ரத்த சாட்சியாக மறிக்கும் போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-60 அதை வாசித்தால் தெரியும். பாருங்க, ஸ்தேவான் கல்லிருந்து கொல்லப்படும் போது ரத்த சாட்சியாய் மறிக்கும் போது முழங்காற்பட்ட ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் மிகுந்த சத்தம் சொல்லி நித்திரை அடைந்தான். பாருங்க, அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்த பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரத்தையும் இயேசுவான் இருக்கிறதையும் கண்டு மகிமையிலே பிரவேசித்தான். இதுதான் அப்போஸ்தலர் 7:56 மகிமையிலே பிரவேசித்தான். உங்களுடைய முழங்கால் போலியாக இருக்கக்கூடாது. போலி முழங்கால்னா அதுக்கு வாசனை இருக்குது. மார்க் 10ஆம் அதிகாரம் 17 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 23 நான் அடுத்த வாரம் அடுத்த இது மெசேஜ் கூட கேட்பேன், வாசிங்களான்ட்டு. மார்க் 10ஆம் அதிகாரம் 17-23 போலி முழங்கால். உண்மையான முழங்கால் வந்து ரோமர் 11:4 இருக்கிறது. உண்மையான முழங்கால் படிக்கும் போது நீ மகிமையிலே பிரவேசிப்பீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது காரியம் குஷ்டம். நமக்குள்ளே குஷ்டம், அந்த குஷ்டம் இல்லை, நமக்குள்ளே சின்ன சின்ன காரியங்கள் இருக்கலாம், கர்த்தர் அதை நீக்கணும். ரெண்டாவது காரியம் மரித்தவன் எழுப்ப. நமக்குள்ளே மரித்து போன நிறைய காரியங்கள் அதை உயிர்ப்பிக்க அடைய வேண்டும். 2024 நீங்கள் எல்லாம் உயிரடைய வேண்டும். எல்லாம் மரித்து போன காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் நீ மீண்டுமாய் ஊழியம் செய்ய வேண்டும். மூன்றாவது காரியம் பிசாசு விலகினது. கண்டிப்பாக நம்ம குடும்பங்களிலே நம்ம தனிப்பட்டில் இன்றைக்கி பிசாசுன்னு சொன்னால் நிறைய காரியம் சொல்ல டைம் இல்லை. ஆனால் பிசாசு இது எல்லாம் காரணம். இப்படிலாம் பேசும்போது தலைக்கிட ஆண்டவர் மாற்றுவார். ஆனால் கூட கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் அப்படியே எல்லாவரையும் எடுத்து போகணும். நம்ம குடும்பத்திலே பிசாசு நிறைய இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். கணவன் பிசாசை மாறலாம், பிள்ளைங்க மாறலாம், இதெல்லாம் எல்லா காரியங்களும் வரும். பிசாசுக்கு அதெல்லாம் ஈஸியாக உள்ள நுழைஞ்சிருவான். அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் விலக வேண்டும். 4வது பலன் உண்டாக வேண்டும். அருமையான. 5வது அக்னி இறங்க வேண்டும். குடும்பத்திலே அக்னி. சாலமோன் ராஜா ஜெபித்தார். அருமையான தேவனுடைய முழங்கார் படிட்டு நீங்களும் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அப்படியே கூட இருக்கும். 6வது ஜனங்கள் அழுது திரும்பினார், மனம் திரும்பினாங்க. நாம் கூட எல்லா காரியங்களையும் கூட அப்படியே கூட இருக்கும்போது எஸ்ரா எவ்வளோ ஒரு தீர்க்கதரிசியான ஒரு ஊழியக்காரர். அருமையான தேவனுடைய பிள்ளை, எஸ்ரா அப்படியே கூட ஜெபித்தார். அவனோட காரியங்கள் ஜெயமாய் எல்லாம் மனம் திரும்பி மாட்டினாங்க. தேவனுடைய சாயல் ஸ்தேவான் கர்த்தர் அப்படியே கொள்ளையிருந்து கொல்ல வேணும்னு சொன்னாங்க. ஆனால் கூட கர்த்தர் அப்படியே கூட அவர் மகிமையிலே மரித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை மட்டும்.